டு ருச்சிதா குக்கிங். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஹெல்த் பெனிஃபிட்டான காய் தான் பார்க்க போறோம். இது மஞ்சள் பூசணி. அமாவாசை டைம்ல தான் இந்த பூசணிக்காய்லாம் சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. வாரத்தில் ஒரு நாள் இதில் கூட்டோ சாம்பாரோ காரக்குழம்போ போட்டு சாப்பிட்லாம். பொங்கல் டைம்லலாம் இது ரொம்ப ஃபேமஸாக கிடைக்கும். இப்பயும் நம்மளுக்கு கிடைக்குது. ஒரு பீஸ் வந்து 10 ரூபாய் தான். ஆனால் இதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. வயிற்றுல இருக்க பூச்சியெல்லாம் அழிக்குது. மஞ்சளாக இருக்கிறதுனால கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது. வயிற்றுல எதனா பிரச்சனை இருந்தாலும் இதுக்கு அது ரொம்ப நல்லது. உடம்ப வந்து குளிர்ச்சியாக வச்சுக்கும். இது வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் கூட்டு செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா உங்கள் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ட்ரை பண்ணி பாருங்கள். மேலே இருக்க அந்த பச்சை கலர் தோலை எடுத்துட்டு இது போல் வெட்டி எடுத்துக்கலாம். இதோட சீடை வந்து நீங்கள் 12க்கு 12 தொட்டியில் போட்டால் கூட சீக்கிரமாக முளைச்சி வந்துட்டு உங்களுக்கு ஒரு காயாச்சும் கொடுத்துட்டு போகும். தரையில் வளர்த்திங்கன்னா இன்னும் பெருசாக இருக்கும். 2 கிலோ அளவு கூட அந்த காயோட எடை இருக்கும். தொட்டியில் வளர்த்திங்கன்னா மேக்ஸிமம் அரை கிலோவாச்சும் உங்களுக்கு தேரும். ட்ரை பண்ணி பாருங்கள். நானும் இந்த விதையை தொட்டியில் போட தான் போகிறேன். 12க்கு 12 இன்ச்சு இந்த தொட்டியாகவே போதும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்படி அளவு வேர்க்கலை எடுத்து நல்லா வறுத்துக்கலாம். எண்ணெய்லாம் ஊற்றக்கூடாது. அப்படியே வெறுமனே வானலியில் வறுத்துக்கலாம். காஞ்ச மிளகா, ஒரு சின்ன துண்டு தேங்காய், அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இதெல்லாம் தனியாக வச்சுட்டு ஆற வச்சுக்கலாம். இது ஆறின உடனே தண்ணி ஊற்றாம மிக்சியில் பொடி பண்ணிக்கலாம். ஒரு கடாய் வச்சுட்டு நல்லெண்ணெய் ஊற்றியாச்சு. அரை ஸ்பூன் கடுகு, அரை ஸ்பூன் சோம்பு, 2 காஞ்ச மிளகா போட்டு தாளிச்சுக்கலாம். கொஞ்சம் உடனே ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்குனது, ஒரு 10 பூண்டு பொடியாக நறுக்குனது, கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி எடுத்துடலாம். வதங்கிட்ட உடனே அந்த கல்யாண பூசணின்ற மஞ்சள் பூசணி போட்டுட்டு 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுட்டு உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் வதக்கிட்டு ஒரு அரை டம்ளரை விட கம்மியாக தண்ணி ஊற்றிட்டு ஒரு 10 நிமிஷம் அந்த பூசணிக்காவை வேக வைக்கலாம். இது வேகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்காது. கட் பண்ணும்போது கல் மாதிரி தெரியும். ஆனால் வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது. இது சீக்கிரமாக வெந்துடும். அதனால் ஒரு 5 நிமிஷம் வேக வைங்க போதும். பூசணிக்காய் நல்லா வெந்துருச்சு. இப்படி அமுக்கி பார்த்தோன்னா நசுங்கணும். இதுதான் பதம். இதுக்கு மேலே வேக விடாதீங்க. நம்ம அரைச்சி வச்ச அந்த மசாலா கலவையை கொட்டிடலாம். வேர்க்கடலை, காஞ்ச மிளகா, தேங்காய் எல்லாத்தையும் வதக்கணும் இல்லையா, அதை அப்படியே கொட்டிட்டு ஒரு கலரிட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நல்லா கலந்துருச்சு. தண்ணியெலாம் நல்லா வத்திருச்சு. இந்த டைமில் கொத்தமல்லி போட்டுட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான். அருமையான மஞ்சள் பூசணி தொக்கு ரெடி ஆகிடுச்சு. சாம்பார் சாதம், ரச சாதத்துக்கு செம்ம காம்பினேஷன். ட்ரை பண்ணி பாருங்கள்.